என்னன்னா மக்கள் வந்து ஒரு அதுவும் ஒரு உயிர்னு யாருமே பார்க்கறது கிடையாது. இது வந்து வெளியே போச்சுன்னா இது வந்து தொழிலாக மாறி அதை வந்து அந்த மாதிரி பண்ண விட்றதில்ல. வர்றவங்க யாராவது ஒன்று ரெண்டு பிச்சுட்டு போவாங்க, அதோட முடிச்சுக்கிறது. வந்து காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாலும் கூடக்கூடாது. டைகரோட அது. ஸோ பக்கத்தில் இருக்கா இல்லையாங்கிறது அந்த ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம மேக்ஸிமம் அந்த ஸ்மெல்லு தான் நம்மளை காப்பாற்றும். வந்து இதுக்குள்ளே படுத்துக்கும். அதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வழி மாதிரி உள்ளே போகும். அப்படியா? ஆமாம், அது உள்ளே பறித்து வச்சுருக்கோம் முள்ளாம்பண்ணி. நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த நேச்சுரல் அனஸ்தீசியா, இதை வந்து நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம். சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். மறுத்து போகிற ஃபீல் வருமா? மயக்க ஃபீல் வருமா? மயக்கம் வராது, மறுத்து போகும். நாக்கெல்லாம் மறுத்துரும். நாக்கு பல்லு அந்த ஏரியா மறுத்துரும். இப்போ இந்த கணக்கு படி பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ தூரம் வந்து நடுக்காட்டில் இருக்கோம். இல்லை இன்னும் லென்த்தாக போவோம், பட் அந்த ஏரியா இப்போ சேஃப் இல்லை. சேஃப் இல்லை. நான் டைகர் அங்கே பார்த்தேன். சரிலாம் இந்த இந்தியன் கார்லாம் அங்கங்கே படுத்துருக்கும். ஸோ சப்போஸ் குட்டிக்கு இது போட்டிருக்குன்னா விரட்டிடும். ஒன்றுமே சமாளிக்க முடியாது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம இங்கிட்டு ஓடுற மாதிரி இப்படி அடைச்சிருக்கப்போ நம்மளால் டக்குன்னு ஓட முடியாது. ஸோ அது சல்லுன்னு அதுக்கு தெரியும்ல, அது பயங்கர ஃபாஸ்ட்டாக வரும். அது இப்போ காட்டிலலாம் இந்த செடி இருக்குது, மரம் இருக்குலாம், நமக்கு அடிச்சு எல்லாத்தையும் உரசிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். எந்த அனிமலையும் பார்த்துட்டு ஓடக்கூடாது. ஓடுறது தான் நமக்கு ஆபத்தாக முடியும். ஓடக்கூடாது, ஏன்னா அது நம்மளை விட ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறது. அசால்ட்டாக நம்மளை துரத்திடும். நம்ம ஓடி போயிட்டெல்லாம் தப்பிக்க முடியாது. ஹே ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்மைலிங் ஃபெதர்ஸ். நம்ம ஊட்டி சீரீஸில் இது நம்மளோட 9th வீடியோ. லாஸ்ட் 2 டேஸாக ட்ரெக்கு, சஃபாரி, ஸ்டேன்னு நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன ட்ரெக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போகிற பிளேஸ் தான் கோத்தகிரியில் இருக்கக்கூடிய லாங்குட் சோலா. ஸோ இந்த லாங்குட் சோலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காடு வந்து நிறைய சோள மரங்கள் வந்து நிறைஞ்ச ஒரு பியூட்டிஃபுல்லான காடுங்க. இந்த காட்டுக்குள்ளே தான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெக்கை நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை யார் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெக் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இதை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதை எப்படி புக் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக ட்ரெக் தமிழ்நாடு அஃபிஷியல் வெப்சைட்டில் புக் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு வந்து 700+ டேக்ஸும், கிட்ஸுக்கு ஏஜ் பிட்வீன் 6 to 17 அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 550+ டேக்ஸ் வருதுங்க. ஸோ இந்த ட்ரெக்கோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர். இதோட கேட்டகரி வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரெக் தாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்கும். மார்னிங் 9 AM அண்ட் 11 AM. இது 2 ஸ்லாட்டில் எது வேணுமோ நம்ம புக் பண்ணிக்கலாம். 2 விஷயங்க, ஒன்று ஆன்லைனில் புக் பண்ணுறது, இன்னொன்று வந்து நேர்லையும் போய் புக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெட்டருங்க. அப்போ தான் நமக்கு வேணுன்ற ஸ்லாட்டை ஈஸியாக புக் பண்ணிவிட்டு அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செக்இன் ஆகிக்கலாம். இல்லைனா அவங்க கொடுக்குற ஸ்லாட்டில் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஊட்டியிலேருந்து கோத்தகிரிக்கு போகிறதுக்கு 1 hour 15 minutes காட்டுது. ஊட்டினாலே டீ எஸ்டேட் தான் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் ஊட்டிக்குள்ளே வந்ததுலேருந்து டீ எஸ்டேட்டுங்களே பார்க்கலங்க. ஆனால் நாங்கள் இந்த கோத்தகிரிக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்களாக இருந்துச்சு. ஸோ அந்த விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் காட்டுறோம். மக்களே, கோத்தகிரி நகராட்சிக்கு வந்துட்டோம். இதுதான் கோத்தகிரி பஸ் ஸ்டாப்பு.
நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. இங்கேயே லோக்கலில் நிறையா சின்ன சின்ன ஊருக்கெலாம் போகிறதுக்கு இந்த பஸ் ஃபெசிலிட்டி வந்து யூஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 1 minute ரீச் ஆகிடலாம். மொத்த சிட்டிலையும் அந்த இடம் மட்டும் க்ரீனிஷாக இருக்குது காடுக்குள்ளே. அது தெரியுது காடு, பக்கம் ஃபுல்லாக காடு தான். எவ்வளோ அடர்த்தியாக இருக்குல்ல. ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸ் கோத்தகிரி லாங்வுட் சோலா அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒத்தடி பாதையில் போகுது இப்போது. ஏன்டா வெடி விட்டுடுமா? அப்போதான் நல்லா தெரியும். நல்லா தான் இருக்குது. ஜெராசிக் கோல்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. போகலாமா? ஓகே. ஸோ இப்போ வந்து உள்ளே போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனில் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க, அது சைன் போட்டு உள்ளே சப்மிட் பண்ணிட்டு நம்ம வந்து ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? மலபார் ஸ்கோரில் சவுண்ட் பார்த்தியா? செம்மையாக இருக்குது. இல்லை, நமக்கு சொந்த ஊர் வந்து கரூர். ஆனால் நான் 10th முடிச்சுட்டு திரும்ப அங்கே போனேன். 10th வரைக்கும் இங்கே தான் படித்தேன். 11th கரூர் போனேன். போய் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம். 2018 ரிட்டன் இங்கே வந்தேன். ரிட்டன் வந்து அதுக்கப்புறம் அப்படியே இங்கே செட்டில் ஆகிடுச்சு. இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்ந்து 1 வருஷம் தான் ஆகுது. இல்லை, இதுக்கு முன்னாடி ட்ரெக் வந்தவங்க யாருன்னா பார்த்துருக்காங்களா இந்த இடத்துல? பார்த்துருக்காங்க. நாங்கள் ஜீன்பூரில் போகும்போது அந்த யானை ஃபுல்லாக அந்த கிளையெல்லாம் உடச்சி போட்டு நிறையா உடச்சி போட்டு வச்சுருந்துச்சு ஜீன்பூரில். இந்த இப்போ கூட இதில் கோயம்புத்தூரில் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். இந்த ரோலக்ஸ் யானை தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். அது செத்து போச்சு. என்ன எதனால? உடம்பு முடியாமல் நேற்று ஒன்று இன்ஸ்டால யானைங்க முகாமில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க, செத்து போச்சு. அது நேற்று பெரிய சங்கட்டமான ஒரு விஷயம். அது காட்டுக்குள்ளேயே விட்டுருந்தா கூட 4 வீட்டுக்கிட்ட எடுத்துக்கிட்டா அது பாட்டுக்கு இருந்திருக்கும். கொண்டு வந்து இங்கே விட்டு முகாமில் அது உடம்பு முடியாமல் செத்து போய் பெரிய சங்கட்டமான விஷயம். அதெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்களா இந்த ட்ரெக்குக்கு? லாங்வுட் சொல்லலாம் நிறைய பேர் வராங்களா? போன வாரம்லாம் ஞாயிற்றுக்கிழமை 50 பேர், அதுக்கு மொதல் வாரம் 36 பேர், அதுக்கு மொதல் வாரம் 38 பேர். பரவாயில்ல. ரோடு இது மாதிரி தான் இருக்குமா லாஸ்ட் வரைக்கும்? இல்லை, இப்போ நான் அதான் சொன்னேன் இல்லைங்களா, வண்டி போகிற தூரம் இங்கே ஒரு 200 மீட்ரு. 200 மீட்டர் தான். அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே தான் நடந்துடும். அதுதான் என்னென்னா அந்த மெடிசன்ஸ், அப்புறம் உள்ளே இருக்க ஒரு ஸ்வாம்ப் ஒன்று இருக்குது, சதுப்பு நிலம், அது உள்ளே இருக்குது. அதுதான் மெயினான விஷயம் இந்த ஃபாரஸ்ட் இவ்வளோ தூரம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு. எல்லாமே எண்டமிக் ட்ரீஸ், எதுவுமே வந்து வெளியிலேருந்து கொண்டு வந்து மேன்மேடாக வச்சது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி 1000 வருஷங்களை தாண்டின மரங்கள் கூட 2-3 உள்ளே இருக்குது. 1000 வருஷம் தாண்டினோமா? வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப அடர்த்தியான காடு மாதிரி இருக்குமா இல்லை இந்த மாதிரி? அடர்த்தியாக இருக்கும். ஓகே. அங்கே வந்து கொஞ்சம் கேப்பாக இருக்கும். இங்கே ஃபுல்லாகவே நீங்கள் போயிட்டு வெளியே வர வரைக்கும் அடர்த்தியாக இருக்கும். சூரிய வெளிச்சம் கொஞ்சம் சூரிய வெளிச்சமே இருக்காது. உங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் வெளியில் இந்த இப்போ கோத்தகிரி ஏரியா, இந்த சரௌண்டிங், இந்த ஏரியாவில் பார்க்குற வெதர் கண்டிஷனுக்கும் உள்ளே பார்க்குற வெதருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மெயினாக என்னென்னா, நேற்று வந்தவங்க வந்து சொன்னது அதுதான், எங்கேயோ ஏசி ரூம்குள்ளேருந்து வெளியே வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நேற்று நல்ல வெயில். ஸோ அவங்க உள்ளே போயிட்டு இங்கே நான் கரெக்டாக வெளியே வரும்போது எங்கே ஏசி ரூம்லேருந்து வெளியே வந்த மாதிரி இருக்குது ஃபீலு. அவ்வளோ கூலிங்காக இருக்குது உள்ளே அப்படின்னு சொன்னாங்க. இங்கேயே கூலிங்காக இருக்குது, உள்ளே இன்னும் கூலிங்காக இருக்கும். சுற்றி வந்து இந்த காடு இல்லை இருக்கா இந்த மாதிரி? இல்லை, இந்த சுற்று வட்டத்தில் இது மட்டும் தான் இந்த காடு? இல்லை, நிறையா இருக்குன்னா என்னன்னா, இப்போ இந்த வெள்ளைக்காரங்க வந்து டீ தோட்டம் போட்டாங்கல்ல. சரி. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, முக்கால்வாசி காடை அழிச்சிட்டாங்க. அழிச்சு மிச்சம் மீறி கொஞ்சம் விட்டு வச்சுருக்காங்க. அந்த விட்டு வச்ச காடு தான் பேலன்ஸாக இப்போ இருக்குது. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டை விட்டு வச்சது காரணம், அவங்க வந்து இந்த பேர்டிங்ஸ் என்னன்னா, வெள்ளைக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, இங்கே ரைஃபிள் ரேஞ்சுன்னு ஒரு ஏரியா இருக்குது. சரி. அங்கே வந்து நின்றுப்பாங்க. ஓகே. வெளிநாட்டிலேருந்து மைக்ரேட் ஆகி வரும். அதாவது ஆஸ்திரேலியன் பேர்ட்ஸு, ஹிமாலயன் பேர்ட்ஸு, அப்புறம் யூரோப்பியன் பேர்ட்ஸ் எல்லாம் மைக்ரேட் ஆகி இங்கே வரும். எப்போனா அக்டோபர் டு டிசம்பர், இந்த 3 மாதத்தில். அப்படி வர்ற பேர்ட்ஸை வந்து ஹண்ட் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேருந்து இங்கே வந்து அந்த ரைஃபிள் ரேஞ்சுன்னு ஏரியா இருக்கா. ரைஃபிள் ரேஞ்சுனா அங்கேருந்து துப்பாக்கி சுடு முனைன்னு தானே மீனிங் பண்ணி, ஸோ அதை சுட்டு இது பண்ணுறத ஒரு பெருமையான விஷயமாக பண்ணுவாங்க.
ஸோ பார்த்துக்கோங்க அதில் என்னென்ன பேர்ட்ஸ் அவங்க வந்து பாதுகாக்கல பெருசாக வந்து இந்த ஃபாரஸ்ட் வந்து பாதுகாத்ததுக்கு முக்கிய காரணமே அந்த ஸ்வாம்ப் தான். சாந்தம். அந்த அதில் வர தண்ணி வந்து 20 கிராமத்துக்கு மெயின் வாட்டர் சோர்ஸாக இன்னமும் இருக்குது. ஓ வருஷம் 365 நாள் நிற்காம வந்துகிட்டு இருக்கு தண்ணி. ஊற்று மாதிரி வருமா, பூமியிலேருந்து வருமா? அது அந்த பக்கம் வந்து ஒரு சின்ன ஊற்று இருக்குது, அது இல்லாமல் மழை தண்ணி ரெண்டையும் சேகரித்து வச்சுக்குது. அதனால தான் இருக்குது அவ்வளோ தண்ணி. ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணால். அதே மாதிரி அதில் அந்த செப் டேம் கட்டியிருக்காங்க, அங்கங்கே கல் வச்சு கட்டடம் மாதிரி கட்டுவாங்க. அந்த கல்லை தாண்டி வர அது இன்னும் பியூரிஃபை ஆகி வரும். அந்த தண்ணி வந்து டிடிஎஸ் லெவல் வந்து வெறும் இவ்வளோ பறவைகள் வந்து இந்த காட்டுக்குள்ளே இருக்கா? கிட்டத்தட்ட இது ஒரு 33 லிஸ்ட் ஆஃப் மேமல்ஸ் தனியாக, பேர்ட்ஸ் தனியாக. இது ரேராக வர பேர்ட்ஸு. அப்புறம் அது இல்லாமல் பிளாக் பேந்தர் கரைஞ்சிருச்சு. அது இங்கே இருக்கிறது ஒன்று செத்துருச்சு, இன்னொன்று வந்து லெப்பர்டோட அப்படியே கனெக்ட் ஆகிடுச்சு. அது தனி இனமா இல்லை? ஆமாம், அது பிளாக் பேந்தருங்கிறது ஒரு தனி இனம் தான். அது எப்படின்னா லெப்பர்டோட கொஞ்சம் உடம்பு ஹைட்டாக இருக்கும். இது இந்த இப்போ கூட ரீசெண்டாக ஊருக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. அது வீடியோ ஃபேஸ்புக்கிலலாம் போட்டிருந்தாங்க, பார்ப்பாருங்க. அது கேள்விப்பட்டிருக்கோம் ஊட்டியில் பிளாக் பேந்தர் இருக்குன்ட்டு. இன்னமுமே வந்து இப்போ போன வாரத்தில் இங்கே பார்த்தாங்க. எங்கன்னா இங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் ஏரியாவில் கொனோக்கொரான்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் வந்து பார்த்தாங்க. அதை பிளாக் பேந்தர் போகுது தெரியுதுங்களா, 2 லெப்பர்டு ஒரு பிளாக் பேந்தர். அதை விட கொஞ்சம் பெருசாக எப்படி இருக்கு பாருங்க. லெப்பர்ட் கூட சேர்ந்துச்சு. ஆமாம், ஏன்னா அதோட கூட இருந்தது செத்து போச்சு. ஸோ அதனால லெப்பர்ட் கூட அங்கே இருக்காங்க ஒன்றா. ஏன்னா இப்போ எல்லாமே இப்போ இந்த பார்க்கிங் டீ, சாம்பார் டீருன்னு நம்ம சொல்லிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது 1-2 அங்கங்கே பார்த்துருக்கேன், அவ்வளோதான். அதுங்களுக்கு தேவையான ஃபுட்டு அந்த அளவுக்கு இங்கே கிடைக்கிறது. ஸோ எல்லாம் வெளியே போகுது. அது இல்லாமல் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா காட்டுக்குள்ளே எல்லாம் அழித்து அதை இது போட்டுட்ருக்காங்க, இந்த ஃபின்ஸ் மாதிரி எலக்ட்ரிக் ஃபின்ஸ் போட்டுறாங்க. இதுங்க போய் அங்கே அடி வாங்கிட்டு என்ன பண்ணிதுன்னா வெளியே வந்ததும் வெளியில் யாராவது இந்த சுள்ளி பொறுக்க வேற போகிறவங்கள அடித்து இது பண்ணிடுது. இப்போ கூட பார்த்தீங்களா மசனக்குடி கொஞ்சம் சமீபத்தில் கேள்விப்பட்டேன். அது எந்த ஏரியான்னு தெரியல. இந்த லெப்பர்டு வந்து ஃபென்ஸில், எலக்ட்ரிக் ஃபென்ஸில் மாட்டி உயிரிழந்து போச்சுன்னு சொல்லிட்டு. அது இந்த ஏரியாவில் ஆனால் தமிழ்நாட்டில் தான் கேள்விப்பட்டேன் நான். இது கரடி அன்னைக்கு ஊருக்குள்ளே போயிட்டு கரண்டில் அடிபட்டு செத்து இருந்தா பாருங்க, அங்கே தான் எரிச்சு அந்த எலும்பு மட்டும் கிடக்கும் பாருங்க. இந்த பாருங்க இங்கே தான் வச்சு எரிச்சோம். ஒரு 2-3 வாரம் ஆச்சு. இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதுலாம் எலும்பு இதெல்லாம் எலும்பு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எரிச்சோம். நல்ல சைஸாக எலும்பு. என்னது கரடியா? கரடி வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸில் மாட்டி மழை குட்டி அனிமல்ஸ் பெருசாக இருக்கிறது இல்லை, புலி, சிறுத்தை இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எதாவது முடியலன்னா அது இங்கே வாங்க. அந்த சைடு அந்த சுற்றுற மாதிரி இருக்குது பாருங்கள். ஆமாம், அதை சுத்த இது இங்கிட்டு வரும். சரி, ஸ்டெடியாக நிற்க வைக்கிறதுக்கு இதை சுற்றினோம்னா அந்த பக்கம் போகும், திருப்பி சுற்றினோம்னா இந்த பக்கம் வரும். ஆப்போசிட்டாக சுற்றினோம்னா இதை மாத்திரை கொடுக்கணும், ஊசி போடணும் அப்படின்னா ஸ்டெடியாக நிற்க வைக்கணும்னா அதுக்கு இது தான் கேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அனிமல்ஸும் உயிர்னு பார்த்தோன்னு வைங்களேன், இங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே நேச்சரை லவ் பண்ணுறத விட அனிமல்ஸை லவ் பண்ணுறது வேறு மாதிரி பாருங்கள். இது லெப்பர்டோட டெரிட்டரி மார்க்கிங்னு சொல்லுவாங்க. ஓகே, லெப்பர்டு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அதோட ஏரியான்னு சொல்லி கவர் பண்ணுறதுக்காக ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டு யூரின் பண்ணிடும். இப்படி யூரின் பண்ணுற இடத்த அதோட ஏரியான்னு சொல்லும். அப்போ இன்னொரு லெப்பர்டு மேலே அதே மாதிரி அந்த இதை கிராஸ் பண்ணும்போது 2க்கும் சண்டை வந்துடும், அடிச்சுக்கும். இந்த மாதிரி அடிக்கடி இங்கே அடிச்சுக்கிட்டு கிடக்கும், இது ஏரியா கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி ஃபீமேல் என்ன பண்ணால் மரத்தில் உரசி வச்சுட்டு போகும். இந்த மேட்டிங் டைமுக்கு மரத்தில் உரசி வச்சுட்டு போனால் அந்த மேல் வந்து அந்த ஸ்மெல்லை கரெக்டாக கண்டுபிடிச்சி போயிடும் எங்கே இருக்குதுன்னு தேடி. லெப்பர்டோட இது ஒரு இது. அதே மாதிரி அந்த மரத்தில் வாங்க அதோட ஃபுட் பிரிண்ட், அதாவது கிளா மார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டெரிட்டரி மார்க் பண்ணுறதுக்காகவா? இல்லை, இது வந்து என்னென்னா ஃபுட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. லெப்பர்டு நல்லா மறையும். சரி, இது பாருங்கள் தெரியுதுங்களா, இதில் ஃபுல்லாகவே பாருங்கள் ஸ்க்ராட்ச் மார்க்காக இருக்குதா? அது கொஞ்சம் ஜூம் பண்ணி விட்டுறா. ஃபுல்லாகவே இருக்கும் ஸ்க்ராட்ச் மார்க்கு. அதெல்லாம் பாருங்கள் ரொம்ப புதுசு. இந்த இங்கே இருக்கிறதெல்லாம் புதுசாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுன்னா ஹண்ட் பண்ணுச்சுன்னா 60 கிலோ 70 கிலோ வரைக்கும் இருந்தாலும் சரி தூக்கி வாயில் கவிக்கும், இல்லை தோலில் தூக்கி போட்டுக்கிட்டு மேலே ஏறிடும். மரத்தில் ஏறி போய் ஏதாவது ஒரு கிளையில் வச்சுக்கிட்டு மரத்துலேயே வச்சு படுத்துக்கும். 3 நாள் 4 நாளைக்கு அங்கேயே வச்சு சாப்பிடும். சாப்பிட்டு அது தீந்தால் தான் கீழே இறங்கி வரும். லெப்பர்டு வந்து பழைய கறியெல்லாம் சாப்பிடும். ஆனால் டைகர் அப்படி இல்லை. டைகர் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஹண்ட் பண்ணி சாப்பிடும். அதுக்கு தேவைங்கிறப்ப ஹண்ட் பண்ணும், சாப்பிடும், அவ்வளோதான். இப்போ சோலார் ட்ரீஸை வெட்டக்கூடாது, பாதுகாக்கணும், வளர்க்கணுங்கிறதுக்கு மெயின் ரீசனே என்னென்னா இதுங்கெல்லாம் என்ன பண்ணுன்னா மண்ணரிப்பை ரொம்ப அதிகமாக கவர் பண்ணிக்கும். ஏன்னா இதோட வேர் இப்படி தான்
இப்படி தான் இருக்கும். ஆமாம், புரியுது. அதாவது டீப்பாக போகாமல் சைடில் ஃபுல்லாக விரிஞ்சு வந்திருக்கும். புரியுது. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுங்க வந்து ரெயின் வாட்டரை சேவ் பண்ணிக்கும். சரிங்களா? எப்போல்லாம் கிரவுண்ட் வாட்டர் லெவல் கம்மியாகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது ரிலீஸ் பண்ணும். புரியுது. அதே மாதிரி இது கடியில் வர சில பல செடிகள் ஏதாவது ஒன்று வருதுன்னா அந்த செடிக்கும் இது தண்ணி கொடுக்கும். பட் அந்த இப்போ சில்வர் ஓக்கு, யூக்கலிப்டஸ் இந்த ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுன்னா இருக்க தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உறிஞ்சி அது மட்டும்தான் வளரும். பக்கத்தில் எதையும் வளர விடாது. உள்ளே வரோன்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்களாம். மலபார் ஸ்குரில் இருக்குல்ல, அதே மாதிரி அனிமல் ஏதாவது இருக்குனாலும் இதே மாதிரி. ஆனால் சவுண்டு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குரங்கை விட இது கத்துறது நமக்கு இந்த ஃபாரஸ்ட்டில் நல்லா தெரிஞ்சிடும். அனிமல் இந்த ஏரியாவில் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். அங்கே ஜீன்பூலை விட இங்கே வந்து ரியல் ஃபாரஸ்ட்டில் வாக் பண்ணுற ஃபீல் வருது. இந்த ஒத்தடி பாதை சொல்லலாம். என்னன்னா மெயினாக என்ன பண்ணால் மழை தண்ணியை நல்லா சேகரித்து வச்சுக்கும். எவ்வளோ முடியுமா சேகரிச்சுக்கும். இதில் இருக்க அந்த நாணல் மாடு இருக்குது பார்த்தீங்களா, புல். அது ஒரு புல் வகை. அதோட வேர் வந்து 20 அடி 30 அடி கீழே இறங்கும் நல்லா. அது என்ன பண்ணால் தண்ணியை நல்லா உறிஞ்சி அதெல்லாம் ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணாமல் உள்ளே ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். தண்ணியை சேவ் பண்ணி வச்சுக்கும். வருஷம் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக தண்ணி இருக்கோ இல்லையா ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ ரிலீஸ் ஆக கீழே தண்ணி போகும். இந்த தண்ணியோட TDS லெவல் வந்து 13 to 15. நம்ம குடிக்கிற RO வாட்டர்லேயே 30 to 35 இருக்கும். இதில் 13 to 15 தான் இருக்கும் TDS லெவல். அதாவது நச்சுத்தன்மை கம்மியாக இருக்கிறது. நச்சுத்தன்மை ரொம்ப கம்மி. அவ்வளோ சுத்தமான தண்ணி. அந்த தண்ணி இப்போ நாங்கள் வேலைக்கு போகிறாங்க, இந்த லாரி டிரைவருங்களாம் இந்த தண்ணி தான் பிடிச்சிட்டு போவாங்க. பயப்படாத, அவ்வளோ அப்படியே குடிக்கலாம். எந்த பிரச்சனையும் வராது. மழை எவ்வளோ மழை அழைச்சாலும் சரி தைரியமாக குடிக்கலாம். காய்ச்சல் சளி எதுவுமே வராது. அவ்வளோ சுத்தமான தண்ணி அது. இது வெட் ஃபாரஸ்ட், எப்போவுமே வெட்டாதான் ஃபாரஸ்ட். அதனால தான் இங்கே லீச்சு அதிகமாக இருக்குது. இது புறக்குழி இல்லை, இதுதான் புறக்குழி. இது அப்படிதான் இருக்குது. ஏன் உள்ளே போகாதீங்க. இது ரொம்ப பக்கத்தில் போக வேணாம். ஓஹோ போயிட்டே இருக்கு. அம்மா இன்னும் கூட போகும் போல இருக்குது. ஆமாம், இந்த ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எட்ஜிலலாம் 2.5 அடி 3 அடிக்கு மேலே போகும். உள்ளே பார்த்தீங்கன்னா 20 அடி வரைக்கும் இறங்கும். இது வரைக்கும் ஒரே ஒரு இந்தியன் கார் உள்ளே போய் இறந்துருக்கு. ஆனால் அனிமல்ஸ்க்கு தெரியும் இந்த பக்கம் போகக்கூடாது. இங்கே பாருங்கள், இதில் எட்ஜில் கால் வச்சுருக்கா, எட்ஜில் கால் வச்சாலே அதுக்கு தெரியும் இறங்குதுன்னு. உடனே அளவுக்கு மேலே ரிட்டர்ன் போயிடும். அதால் இது பண்ண முடியாது. என்னன்னா இந்த புல் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட வரும், ஆனால் இறங்காது. பண்ண இல்லைங்களா? அந்த இது தான் அது எல்லோவாக இருக்குல்ல, அதை எடுத்து ஜூம் பண்ணி. அந்த பூ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நேச்சுரல் அனஸ்தீசியா. இதை வந்து நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம். சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். மறுத்து போகிற ஃபீல் வருமா? மயக்க ஃபீல் வருமா? மயக்கம் வராது, மறுத்து போகும். நாக்கெல்லாம் மறுத்துரும். நாக்கு பல்லு அந்த ஏரியா மறுத்துரும். பயப்படவே வேணாம். இங்கே பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடி நானும் தான் சாப்பிட்றேன். தான் நான் டெய்லியும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். வர்றவங்க எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா சாப்பிட்டு தானே ஆகும். எப்படி ஃபீல் ஆகுது? இப்போதைக்கு ஒன்றும் தெரியாது. கொய்யாக்கா மாதிரி ஏதோ ஒரு பழத்தோட டேஸ்ட் வரும். ஒரு பழத்தோட டேஸ்ட், வெள்ளரிக்காய் டேஸ்ட். கொஞ்சம் நேரம் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா நாக்கு இந்த ஏரியாலெலாம் மறுத்துரும். இதோட லிக்விட் வந்து பயன்படுத்துவாங்க. லிக்விட் இல்லை, இந்த ஃப்ளவரே சாப்பிட சொல்லுவாங்க. இது மாதிரி ஜிவ்வு இந்த நாக்கு. இது வந்து நார்மலாக உடம்பு மறக்க வச்சிருமா. நிறைய சாப்பிட்டா அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. ஒன்று சாப்பிட்டா வந்து பிரச்சனை இல்லை. நம்ம பல்லு நாக்கோட முடிஞ்சு. நிறைய சாப்பிட்டோன்னா உடம்பே மறுத்துரும். ஊதா கலரில் அதெல்லாம் 12 மாதத்துக்கு ஒரு தடவை பூக்கிறது. இயர்லி ஒன்ஸ். அது வெளியே வந்து செடி வச்சுருக்கோம், ஆனால் இன்னும் வரல. எல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக கொண்டு வந்து வச்சுருக்கோம். அந்த 12 இயர்ஸ்க்கு ஒன்று வரும்னு சொல்லுவாங்களா, அது நீலக்குறிஞ்சி. இந்த பாருங்க, அவர் காலில் ஏறுது. இந்த செடி ஏறிடுச்சு. எல்லாம் என்ன, இதுவும் ஒரு உசுர் தான். இதுவும் ரத்தம் குடிக்கிறதுக்கு. ரத்தம் குடித்தாதான் இது உயிர் வாழ முடியும். என்ன ஒன்றுனா, இங்கேருந்து வெளியே கொண்டு போய் எங்கேயா விட்டோன்னு வைங்களேன், அங்கே ஜாஸ்தி ஆயிடுது. அதுதான் பிரச்சனை. இது ஒன்று செத்துச்சுன்னா 100 வரும். அதுதான் பிரச்சனையே. ஜுராசிக் வேர்ல்டு படத்தை பார்த்தீங்க, அதில் நல்லா ஹைட்டாக தாகும். அது கூட இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்குது. ஸோ 8 வகையான ஃபர்ன்ஸ் இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்குது. அந்த மரம் இங்கே இருக்கும். ஜுராசிக் அது இருக்குது. அது எப்படின்னா ஓடை ஓரத்தில் இருக்கும். இப்போ பார்த்தோம்னா இந்த தண்ணி ஓடுது இல்லைங்களா, இதில் லைனில் போனோம்னா கண்டிப்பாக பார்க்கலாம். உள்ளே இருக்குது, பார்க்க சான்ஸ் இருந்தால் அந்த பக்கம் போனால் பார்க்கலாம். காட்டுறேன். இது வந்து துளசி, காட்டு துளசி. இல்லை, நீங்கள் வீட்டில் பார்க்குற துளசி இல்லை. இது காட்டு துளசி. இது பாருங்கள், இது ஒரு மெடிசன் தான், பல்லு வலிக்கு இப்போ யூஸ் பண்ணுறது. கண்டங்கத்திரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்து
கண்டங்கத்திரி தான் இதெல்லாம். இதுவுமே ஒரு மெடிசன் தான், பல்லு வலிக்கு இது பண்ணுறது. புளி வந்து இதுக்குள்ளே படுத்துக்கும். அதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வலி மாதிரி உள்ளே போகும். அப்படியா? ஆமாம், அது உள்ளே பறித்து வச்சுருக்கோம் முள்ளாமணி. அது என்ன பண்ணோம், ஒரு 50 மீட்டருக்கு அந்த பக்கம் இன்னொரு ஓப்பன் வச்சுருக்கோம். அங்கங்கே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோம். சென்டரில் தான் இருக்கும், வேறு எந்த அனிமலும் உள்ளே போகாது. முள்ளமணி மட்டும் உள்ளே போய் படுத்து, அதோட ரூம் அது. ஓப்பன் என்னென்னா 50 மீட்டருக்கு அந்த பக்கம், 100 மீட்டருக்கு அந்த பக்கம் வச்சுருக்கோம் இன்னொரு ஓப்பன். அதான் ஹன் பண்ண வந்துச்சுன்னா கூட உள்ளே போந்து அந்த பக்கம் போயிடும். வந்து மற்ற அனிமல்ஸ் ஹன் பண்ணும் எல்லாம் தெரியும். இப்போ நமக்கே தெரியுதுன்னா மோஸ்ட்லி பண்ண. ஆமாம், முள் இருந்தாலுமே அடிக்கிறது எல்லா அனிமலும் அடிக்கும், அசால்ட்டாக அடிச்சிடும். இப்போ புலியெல்லாம் பயப்படாது. அதுங்களுக்கு அந்த முள் வந்தால் என்ன பண்ணுன்னா, இப்போ ஒன்றுமே இல்லை, நார்மலாக முள்ளமணி வந்து நம்ம நாய் மேலே அடிச்சிருச்சுன்னு வைங்களேன், அந்த முள்ளெல்லாம் தண்ணியில் தூக்கி போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த முள் வந்து ரிலீஸ் ஆகிடும். சேம் அதே தான், அனிமல்ஸ் வந்து அடிச்சிருச்சுனாலும் அந்த முள் உடம்புல இருக்குன்னா தண்ணியில் விழுந்து அந்த முள்ளெல்லாம் போனதுக்கப்புறம் வந்துடும். அது எல்லாம் தெரியும். போன வாரம்லாம் நல்லா காலேஜ் இருந்துச்சு. இது தண்ணி குடிக்கிற ஏரியா, அனிமல்ஸ் வந்து தண்ணி குடிக்கிற ஏரியா. சரி அதெல்லாம் வரும் டைகரோடது. ஸோ பக்கத்தில் இருக்கா இல்லையாங்கிறது அந்த ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம மேக்ஸிமம் அந்த ஸ்மெல்லு தான் நம்மளை காப்பாற்றும். காட்டுக்குள்ளே வந்தால் மெயினாக ஸ்மெல்லை தான் பார்க்கணும். இது அந்த குட்டியோடது. இதில் பாருங்கள், இந்த எலும்புலாம் இதெல்லாம் எலும்பு தெரியுதா? சாப்பிட்டு போடல, அதாவது அந்த சாப்பிட்டு ஜீர்ணிச்சு வெளியே வந்தது அதோட எலும்போடு சாப்பிடுவோம். டைகர் மட்டும்தான் எலும்பு சாப்பிடுவோம். எலும்பையும் சேர்த்து கடிச்சு சாப்பிட்றோம் அசால்ட்டாக. இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நான் மார்னிங் வந்து நம்ம 9 o'clock மேலே தான் அலவுடு. அதே மாதிரி ஈவினிங் 3 o'clock மேலே உள்ளே வரக்கூடாது. ஏன்னா ரேஞ்சர் சார் வந்து அதில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தார். இவங்க 7 o'clock ஸ்லாட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. 7 o'clock 7 மணிக்கு உள்ளே வர மாதிரி. 7 மணிக்கெலாம் உள்ளே வந்தோம்னா திரும்பி பாடி தான் போகும் வெளியே. பாடியே போகுமான்னு தெரியாது. அந்த ஆஃபீஸ் இருக்குல்ல, நீங்கள் வண்டி நிறுத்திருக்கீங்களே, அங்கே வரும் லெப்பாடு காலைல 9 மணிக்கு. லெப்பாடெலாம் வந்து சைட் டைப் அனிமல், ஓடிடும், மனுஷங்களை பார்த்தா ஓடிடும். ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம இதில் நடந்து வரோம். சப்போஸ் அது இப்படி ஏறி வருதுன்னு வைங்களேன், அப்போ சடனாக நம்ம என்ன ஆகிறோம், அதோட வழியில் நிற்கிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், பயத்திலே அடிச்சிடும். அதுதான் பிரச்சனை. டைகர் வந்து பயங்கிறதே கிடையாது. ஆனால் அதுக்கிட்ட அடி வாங்கணும்னு இருந்திருந்தால் இந்நேரம் நான்லாம் இங்கே இருந்திருக்க மாட்டேன். பாருங்கள், அங்கே ஒரு டைப்பை பார்த்தோம், அது 2வது டைப் காட்டாம விட்டேன். இது வகையான ஃபேனு, பெரணிச்செடின்னு. எது பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இல்லை, அங்கே பார்த்தது வந்து இன்னும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு. இது பாருங்கள், இது சின்னதாக அழகாக இருக்குது. அங்கேன்னு ஒன்று பார்த்தோம், அதை வந்து காட்டாம விட்டேன். இது ஒரு வகை பார்த்துக்கோங்க. இது 3ஆவதாக வந்திருக்கு. நாங்கள் எப்படியும் வழியில் இன்னொன்று அதை பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இது தெரியுதா? இதுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள், தெரியுதா? மேக்ஸிமம் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வரவங்க எல்லாம் இந்த பேர்டிங்காக தான் வருவாங்க. மைக்ரேட்டட் பேர்ட்ஸ் தான் நிறையா இருக்குங்க. இந்த யூரோப்பியன் பேர்ட்ஸு, ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு பறவை இங்கே வரும், இசபெல்லியன் வீட்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த சீசன் தான் வரும். அது என்னென்னா, இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு கற்பனை கலந்த விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் என்னன்னு தெரியல, இந்த லெமோரியா கண்டம் இருந்துச்சின்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இந்த ஆஸ்திரேலியா, இந்தியா, இந்த பக்கம் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா எல்லாமே கனெக்டடாக தானே இருந்துச்சு. ஸோ அப்படி கனெக்டடாக இருந்தப்போ அதோட நேட்டிவிட்டி அது மறக்காமல் ரிட்டர்ன் வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய மைண்ட் செட்டு. இந்த அங்கே இருக்க பாருங்க மரம், பக்கத்தில் போகலான்னா போகலாம், இல்லைன்னா ரோடு அந்த பெரிய மரம் அங்கே இருக்குது, அந்த above 1000 year old அந்த 2 மரம், அந்த பக்கம் மரம் தான் நல்லா தெரியும். பக்கத்தில் போனோம்னா போகலாமா? போகிறோன்னா போகலாம். இந்த மரம் தான், அதோட கிளைகளை பாருங்கள். கிளைகளை பார்த்தீங்கன்னா தான் சொல்ல இப்படி இல்லை, அது வயசாக அதோட கிளைகள் கூட மர சைஸுக்கு வளர்ந்து வருது பாருங்கள். அங்கே பாருங்கள் மேலே எப்படி ஜாண்டிக்கா இன்னமும் நிற்கிது. இதோட ரூட்ஸ் பாருங்கள், எங்கெங்கே பரவி எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு. அங்கெல்லாம் போகுதுல்ல, இது எல்லாமே அதோட ரூட்ஸ் தான். இங்கே வந்துட்டா. என்னோட ஆசை ஒன்றே ஒன்று தான்,
காட்டை விட்டு போகிறதுக்குள்ள ஒரு தடையாக இந்த மரத்தில் ஏறி உட்காந்து எப்படி வரீங்க? ஏறலாம். இது இந்த மரத்தில் ஏற முடியாது, சத்தியமாக ஏற முடியாது. ஆனால் இது பக்கத்தில் இருக்க மரத்தை யூஸ் பண்ணலாம். நமக்கு இங்கே பக்கத்தில் வந்தாலே ஒரு என்னமோ ஒரு ஃபீல், ஒரு புதுசாக ஒரு எனர்ஜி கிரியேட் ஆன மாதிரி இருக்கும் ஃபீல். எங்களுக்கு சிட்டியில் இந்த மாதிரி எங்கே இருக்கு மரம்? இன்னும் வீடியோ தான் போட்டு திரும்ப நாங்களே பார்க்கணும். இந்த மாதிரி போனோம் பார்த்தோம் அப்படின்ட்டு. இந்த உண்மையாகவே மிகப்பெரிய விஷயம். 33 தலைமுறையை பார்த்துட்டு யோசிச்சு பாருங்கள், அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு ஆள் வந்து மேக்ஸிமம் 2 தலைமுறை மிஞ்சி போனால், அதுக்கு மீறினா 3 தலைமுறை பார்ப்போம். தமிழ்நாடு வந்து இந்த சோழ மன்னர்கள்லாம் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க 1000 வருஷம் தான் கரெக்டாக. அப்போது வெள்ளைக்காரன் கூட வந்தது கிடையாது உள்ள. ஃபாரினர்னால தான் என்னென்னா, இது தோடாஸ் பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து அவங்க இருக்க ஏரியாவை மந்துன்னு கூப்பிடுவாங்க. மந்து சரிங்களா? அவங்க இருக்க வீட்டை வந்து ஒத்தக்கல் மந்து அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஏரியா, அந்த வீடு எல்லாம் சேர்த்து ஒத்தக்கல் மந்து அப்படின்னு தான் ஊட்டிக்கு ஃபஸ்ட்டு பேர். சரிங்களா? அப்போ ஃபாரினர் வந்தானா அவனுக்கு அதை இது பண்ண தெரியாதுல்ல. ஒத்தக்கல் மந்துன்னு அவனால் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ அவன் வந்து அவனோட ப்ரொனவுன்சேஷனில் எடுத்துக்கிட்டது தான் ஒத்தக்க மந்துங்கிறது உதகமண்டலமாக மாறிடுச்சு. இது வைல்டு பெப்பர்னு சொல்லுவாங்க. வைல்டு பெப்பர் இது இது அதுதான் நான் அப்பயே சொன்னேன் இல்லைங்களா, காட்டு துளசி. பெரிய இடம் எவ்வளோ பெருசு. இதெல்லாம் மெடிசன் இல்லை? ஆமாம். இந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் டக்குன்னு வந்துடுங்க, ஏன்னா இது புலியோட ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி புலி தண்ணி குடிக்க வர ஏரியா. இல்லை, அந்த கட்டை மேலே கால் வைக்காதீங்க, மழை பெஞ்சிருக்கு வழுக்கும். இந்த பாருங்கள், இதுதான் அந்த பெப்பர் காய். இது இன்னும் பழம் ஆகலை, இன்னும் கொஞ்சம் பெருசாகி கலர் மாறும். கலர் மாறினதுக்கப்புறம் அதை நம்ம கொண்டு போய் வீட்டில் நார்மலாக காய வச்சு குழம்புக்கு கூட யூஸ் பண்ணலாம். அதை விட காட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், நல்லாயிருக்கும், ரொம்ப பவர்ஃபுல். சளி இருமலுக்கெல்லாம் நம்ம பயப்படாமல் எடுத்துகிட்டு போய் இதை யூஸ் பண்ணலாம். மெயினாக ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா, எந்த அனிமலையும் பார்த்துட்டு ஓடக்கூடாது. ஓடுறது தான் நமக்கு ஆபத்தாக முடியும். ஓடக்கூடாது, ஏன்னா அது நம்மளை விட ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறது. அசால்ட்டாக நம்மளை துரத்திடும். நம்ம ஓடி போயிட்டெல்லாம் தப்பிக்க முடியாது. யானையுமே சொல்கிறேன் சரிங்களா, யானைக்கு ஒயிட்டு சுத்தமாக பிடிக்காது. எல்லா அனிமலுக்கும் பிடிக்காது, பட் யானைக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போ யானையே துரத்துதுன்னு வைங்களேன், நம்மக்கிட்ட ஒயிட் கலரில் ஏதாவது ஒரு கிளாத் இருக்குதுன்னு வைங்களேன், அதை மடார்னு எடுத்துக்கணும். கையில் எடுத்துகிட்டு அது கண்ணு முன்னாடி ஆட்டி காமிச்சிட்டு அதை தூக்கி வச்சுட்டு ஓடிட்டோம்னா அந்த துணியை தான் அதை பார்க்குமே வழியே நம்மளை விட்டுரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி கரடியை பார்த்து கத்தணும், நேருக்கு நேராக பார்த்து கத்தணும். ஓடிக்கிட்டு கத்தினோம்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நேருக்கு நேராக பார்த்து கத்துனோம்னா அது நம்மளோட பெருசாக எருமை வந்துருச்சாட்டுக்குன்னு பயந்து ஓடிடும். சரிங்களா? அதே புலி வந்துச்சுன்னா, சப்போஸ் அட்டாக் பண்ண வருதுன்னா, மற்றபடி ஒன்றும் இல்லை, அட்டாக் பண்ண வருதுன்னா மட்டும் ஒரு 50 to 50% பாதுகாப்பு என்னன்னா, சவுண்டு தட்டணும். ஏதாவது டப்படப்பன்னு சவுண்டு, படப்படன்னு சவுண்டு, எதையாவது தட்டி சவுண்டு வர வைக்கணும். அப்படி கத்திலாம் பிரயோஜனம் இல்லை, கத்துறதுலாம் அதை விட பயங்கரமாக சவுண்டு விடும். ஸோ எதையாவது தட்டி சவுண்டு வர வச்சா ஒரு 50% தான் பாதுகாப்பு. அதுவுமே 100% சொல்ல முடியாது. இல்லை இருக்கும் அப்படிங்கிறது, இதுதான் காட்டோட நடுவு அப்படின்னு சொல்லி இது பண்ணி வச்சு அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கணக்கு படி பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ தூரம் வந்து நடுக்காட்டில் இருக்கோம். 2 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். இன்னும் ஒரு 500-600 மீட்டர் தான் நம்ம வெளியே போயிடுவோம். இல்லை, இன்னும் லென்த்தாக போவோம், பட் அந்த ஏரியா இப்போ சேஃப் இல்லை. நான் டைகர் அங்கே பார்த்தேன், பட் அது இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, அந்த சைடில் அந்த இந்தியன் கார்லாம் அங்கங்கே படுத்திருக்கும். ஸோ சப்போஸ் குட்டிக்கு இது போட்டிருக்குன்னா விரட்டிடும், ஒன்றுமே சமாளிக்க முடியாது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம இங்கிட்டு ஓடுற மாதிரி இப்படி அடைச்சிருக்கப்போ நம்மளால் டக்குன்னு ஓட முடியாது. ஸோ அது சல்லுன்னு அதுக்கு தெரியும்ல, அது பயங்கர ஃபாஸ்ட்டாக வரும். அது இப்போ காட்டிலலாம் இந்த செடி இருக்குது, மரம் இருக்குலாம், நமக்கு அடிச்சு எல்லாத்தையும் உரசிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இது கடைசியாக ஒரு விஷயம், வைல்டு ஃபிக், காட்டு அத்தியா, கொடியத்தி. காட்டு இல்லையா, கொடி மாதிரி போகுது. ஆமாம், இது கொடி, இது மரத்தில் ஒட்டி வளர்ந்துருக்கு. அங்கே பாருங்கள், அங்கே போய் தெரியுதா, மரத்தையே சுற்றி இருக்கும், கொடியத்தின்னு சொல்லுவாங்க. இதுவும் மெடிசன் தான், பட்டு சாப்பிட முடியாது. நார்மலாக நம்ம இது சாப்பிடுவோம். இந்த மரநாய் இருக்கு இல்லைங்களா, மரநாய் அந்த இதெல்லாம் சாப்பிடும். மலபார் ஜெயின்ஸ் கூட அதெல்லாம் சாப்பிடும். இது என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ அந்த குரங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, குரங்கெல்லாம் எல்லாம் ஃபீட் பண்ணியாச்சு. ரோட்லேயே சாப்பாடை கொடுத்து அது பழகிருச்சு. இப்போ ஒன்று மேலே வண்டியை கொண்டு போய் உரம் கட்டினீங்கன்னா போதும், அதுவே வந்து நிற்கும். நீங்கள் எதுவும் கொடுக்கலனாலும் வண்டிக்குள்ளே ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா தூக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சு.
ஸோ இப்போ குரங்குக்கு சக்கரை வியாதி வந்திருக்கு தெரியுங்களா? போன 2-3 மாதம் ஆச்சு ஒரு குரங்கு சக்கரை வியாதின்னு கண்டுபிடிச்சாங்க. பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஜங்க் ஃபுட்டு ஃபுல்லாக அந்த லேஸு அது இதுன்னு கொடுத்து அது வயிற்றில் அது தான் இருந்திருக்கு. அது இப்போ என்ன பண்ணுதுன்னா காட்டுக்குள்ளேயே வர்றதில்ல, அதோட அந்த குணத்தையே மறந்துருச்சு காட்டுக்குள்ளே இருக்கணுங்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, போன மாதம் ஒரே ஒரு நாள் பார்த்தேன் ஃபுல்லாக காட்டுக்குள்ளே வந்து சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அவ்வளோதான், ரிட்டர்ன் வெளியே போயிடுச்சு, எல்லாம் அங்கே தான் இருக்குது. இப்போ அந்த இதுக்கிட்டே தான் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கள அதை வந்து இது பண்ணல. அங்கே ஒரு பையன் ஸ்டாஃபு புதுசாக எடுத்தாங்க, அவனுக்கும் விவரம் தெரியாது, அவனையும் தப்பு சொல்கிறதில்ல. அவன் என்ன பண்ணிட்டான்னா அந்த சாப்பாடு இது பண்ணதெல்லாம் கொண்டு வந்து அப்படியே ஒரு பையில் போட்டு வெளியே வச்சிட்டான். அது என்ன பண்ணிடுச்சு, அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிறத எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, ஓ இங்கே இருந்தால் சாப்பாடு கிடச்சிரும், காட்டுக்குள்ளே போக தேவையில்லைன்னா அங்கேயே உட்கார ஆரம்பிச்சு. இப்போ வெளியே வர மாட்டேங்குது. இங்கே காட்டுக்குள்ளே ஒரு குரங்கு பார்க்க மாட்டீங்க. ஆமாம். ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, அதுங்க உள்ளே வந்து ஏதாவது சாப்பிட்டு எச்சம் போட்டால் தான் அந்த மரத்தோட இது வந்து வேறு பக்கம் வளரும். அந்த ரொம்ப சுத்தமான தண்ணி குடிக்கலாமா? கூலிங்காக இருக்குது. அங்கிட்ட குடிக்காதீங்க, அதை குடிக்காது, இங்கே வாங்க குடிங்க. அது தேங்கி இருக்கு, இது பியூரிஃபை ஆகி வரும். இந்த கல் இருக்கு இல்லைங்களா, கல்லில் வருஷம் வரப்போ இந்த இடத்துல பியூரிஃபை ஆகும். அதுக்கு தான் இந்த செப்டம் அங்கே கட்டியிருப்பாங்க, அது கீழே கட்டியிருப்பாங்க, இல்லைன்னா அங்கே கட்டி வச்சுருவாங்க. ஆட்டு வண்டிலாம் பிடிச்சிக்கலாம், கட்டலாம். ஆட்டு வண்டிலாம் பேக் வைக்கலாம். ட்ரக் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட போகிறோம். இப்போது இந்த பேக்கிங் கூட ரொம்ப நீட்டாக இருக்குது. அதில் குட்டி லோகோ ஒன்று போட்டு உள்ளே வந்து பீனட்ஸ் கொடுத்துருக்காங்க. பீனட்ஸ். ட்ரெக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸ்மால் ட்ரெக் தான், பட் நிறைய விஷயங்களை பார்த்தோம். நம்ம கைட் சொல்லி கொடுத்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ ஒரு காடுக்குள்ளே எவ்வளோ விலை மதிக்க முடியாத விஷயங்கள்லாம் இருக்குன்றது இந்த காடு நமக்கு சொல்லி கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த காடுகளை நம்ம காப்பாற்றுவோமா? கேள்விக்குறிதாங்க. ஒரு காடு அழியறதுனால எவ்வளோ விஷயங்களை நம்ம இழக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.